லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதிமுக புறக்கணிப்பு செய்ததன் மூலம் அதிமுக பலவீனப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்றதுதான் ரவீந்திரன் துரைசாமி சொல்ற செய்தி. இந்த இடைத்தேர்தல் வாக்கு சதவீத தாக்கம் அப்படின்றது 2026 அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குமோ? இல்லைங்க, திரு ரவீந்திரன் துரைசாமியுடைய கருத்து என்பது அவருக்கு விருப்பம்ங்கிறது. அதிமுக பலவீனப்பட வேண்டும், பாஜக அந்த இடத்திற்கு வர வேண்டும், நமக்கு அந்த வாய்ப்பை ஏதாவது பெற வேண்டும். இதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் எனக்கு தாண்டி எதுவுமே இல்லை. அவர் சொன்னதுல எந்த புள்ளி விவரமும் இல்லையா? மிகப்பெரிய தவறுங்க. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு புள்ளி விவரமே தவறானதுதான். நீங்க கடந்த காலத்தில் பாருங்க, 2021 பாருங்க, 19 பாருங்க, சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் அனைத்துமே தவறானது, பொய்யானது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு புள்ளி விவரத்தை உருவாக்கி கருத்தியலாக மாற்றி அதிமுக, திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் கீழ்நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அந்த இடத்துக்கு பாஜக வரணும்னு நினைக்கிறார். நிச்சயம் நடக்காதுங்க. தமிழ்நாட்டில் பாஜகவை 2 திராவிட கட்சியும் விடாது, எழுதி வச்சும் விடாது. நீங்க என்ன அண்ணாமலை என்கிற ஒரு நபரை நம்பி அரசியல் செய்ய தமிழ்நாட்டில் சில கட்சிகள் முயற்சிக்க. நான் கோயம்புத்தூர்கார, எனக்கு அண்ணாமலை வேண்டியவதா, நெருக்கமானதா, நான் நெருக்கமாக பேசி பழகணும் தான். ஆனால் உண்மையை சொல்றேன், அண்ணாமலை ஆபத்தானவர். யாருக்கு? எல்லாருக்குமே ஆபத்தானவர். குறிப்பா அன்புமணியனுக்கே சொல்றேன், மிகப்பெரிய ஆபத்து பாருங்க. அதாவது திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் பாமகவை பற்றி என்ன பேசுவார் என்பது கோயம்புத்தூர் எங்களுக்கு தெரியும். இங்க வந்து என்ன பேசுவாருங்கிறது இங்க தெரியாது. உண்மையை சொன்னா அவருக்கு சமூக நீதி மேல நோக்கம் இல்ல, லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும், நிறைய பேசுவாருங்க. கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில், நான் பல்லடம் தொகுதி, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு ஊருக்கும் 1.5 லட்சம் பணத்தை ஒவ்வொரு ஊருக்கும் அண்ணாமலை கொடுத்தார். இல்ல நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பைசா நான் செலவு பண்ண மாட்டேன். நீ திராவிட கட்சி சொல்றீங்களா, ஒரு பைசா செலவு பண்ண சொன்னீங்க, என்ன பண்ணுனீங்க? இல்ல, இப்ப பொங்கலூர் மைனர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது, திமுக கூட்டணி தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வாக்கு சதவீதம் 45ல 50 இருக்கு. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் அவங்களை வீழ்த்த முடியும். இதுல அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது, அது பெரிய அளவுல தலைமை ஏற்க முடியாது, அவங்களால மட்டுமே வெற்றியை பெற முடியாதுன்றது தானே அவர் வைக்கிற புள்ளியோ. 1977 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். அவர் மறைகரை வரை முதலமைச்சர் நாட்களுக்கு நெருங்க முடியல. 1984 பாருங்க, 24 கட்சி கூட்டணியை திமுக அமைச்சது. உழவர் உழைப்பா கட்சி, நாராயணசாமி நாயுடு இந்த பகுதி உட்பட தமிழ்நாடு முழுவதும் மிக வலிமையா இருந்தாரு. 10 தொகுதி அவரே பெற்றார். மண்வெட்டி சின்னத்தில் தமிழ்நாடு முழுவதும் விவசாய சங்கம் போட்டியிட்டது. ஆனா எம்ஜிஆரை வீழ்த்த முடியல. அப்ப தொடர் தோல்வியை திமுக 8 முறை பெற்றிருக்குங்க. வெற்றி தோல்வி இயல்பானது, வெற்றி அரசியல் சாதாரணமானதுங்க. தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்தவரையில் திராவிட கட்சி என்கிற இரு துருவத்தை தாண்டி மக்கள் ஏன் புதிதாக ஒன்றை சொல்ல வரீங்களான்றதுதான். 2 திமுக அதிமுக இந்த மாற்றத்துல தான் இருக்கும் அப்படின்ற மைக்ல மட்டும் கொஞ்சம் திமுக அதிமுக சரி. ஸ்டாலின் எடப்பாடின்னா ஸ்டாலினுக்கு உயரம் ரொம்ப பெருசு, எடப்பாடி உயரம் ரொம்ப சிறுசு. எடப்பாடியும் என்டிஏ, பாமக, அண்ணாமலை மற்றும் சீமான் எல்லாரும் சேர்ந்தாதான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் இந்தியா கூட்டணிங்கிறாரு, வெற்றிக்கு கூட்டணியா அச்சாணிங்கிறாரு. நீங்க இந்த கூட்டணியை விட்டுக்கிட்டு அண்ணாமலையா எடப்பாடியான்னு சண்டை போட்டா எடப்பாடி என்ன சொல்லுவாரு? அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை எடப்பாடி என்ன சொல்லுவாரு? இப்ப மக்களுக்கு தெரியாதா? அண்ணாமலை சொல்ற மாதிரி எடப்பாடி என்ன சொல்லுவாரு? நாடாளுமன்ற திமுக வாங்கிய வாக்கு என்ன தேவையில்லாத விஷயம். நீங்க தவறான சொல்ல வேண்டாம். இப்ப திமுக வாங்கிய வாக்கு பாருங்க. திமுக கூட்டணியா இருக்கிறாங்க, திமுக கூட்டணியா இருக்கிறாங்க. இவங்களோட 2வது கட்டமும் வாங்கிட்டு வந்துறேன். அவங்க கூட்டணியில ஜெயிக்கிறாங்க. நீங்க திமுக வெறும் கூட்டணியை மட்டும் வைத்துக் கொண்டு பேசுங்க. தனித்து நின்றால் அதிமுக வெற்றி வருங்க. திமுக அதிமுக என்று சொன்னால் தமிழ்நாடு தனித்து நின்றால் எடப்பாடியார் மீது காழ்ப்புணர்ச்சி பேச வேண்டாம். ரவீந்திர சாமிகளுக்கு தனிப்பட்ட முறையில் எடப்பாடி அண்ணாமலையை பற்றி பேசுறதுக்கு நான் சொன்னேன், பொதுவே பேசல. அமைதிங்க, அமைதி ஐயா, அமைதியா இருங்க ஐயா. ஐயா, நான் தனிப்பட்டு நான் சொல்றேங்க ஐயா. ஐயா அமைதியா இருங்க, கருத்து பதில் சொல்றதுக்கு பிரமுகர்கள் இருக்காங்க, அமைதியா இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முக ஸ்டாலின் கலைஞரை விட வெற்றி பெற்று இருக்கிறார், அப்படி சொல்லாதீங்க. தமிழ்நாடு அரசியல்ல கணேஷ் அடுத்த கட்டத்துக்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.